ஆமா, இங்க பக்கத்துல ஏதாவது கடை போட்டுருக்கியா? இல்ல அங்கிள், தீபாவளி டைம்ல கடை போட விட மாட்டேன்றாங்க. தலை தீபாவளி வேற. மலர் தீபாவளிக்கு பட்டு புடவை வேணும் கேட்டுச்சு. அதான் அப்படியே இங்க. அட பாரியா, மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஒரே நோக்கம், ஒரே வேலை. ஒரே மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வெவ்வேறு. டேய், வாயை மூடிட்டு பேசாம வாடா. அங்கிள், உன்னை கூப்பிடலப்பா, அவன் என்னதான் கூட்டான். சொல்லுப்பா. இல்ல நான் வர சொல்ல, நான் போஸ்ட் தான் போறேன்னு மலராண்ட சொல்ல, வீட்டுல ஏதாவது கோவத்துல அங்கிள் இத மலராண்ட. ஏய், இங்க பாரு, இந்த அங்கிள்னா ஏதாவது சொல்லிடுவோம் பாத்துக்க. நான் உனக்கு அங்கிளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதான் அங்கிள், இந்த மேட்ர அவரு மலராண்ட போட்டு குத்துற போறாரு. அப்பலிகா மலர் ரொம்ப ஃபீல் ஆயிடும். பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லிட்டு வராதவன்லாம் என்னையா மனுஷன்? இந்த வேலை செஞ்சு சம்பாதிச்ச காசுல புடவை வாங்கி அவங்ககிட்ட என்னன்னு சொல்லி கொடுப்பானாமா? புருஷன் பொண்டாட்டினா முதல்ல உண்மையா இருந்து பழகணும். டேய் நீலா. என்னப்பா? அவனையும் நான் போஸ்ட் ஓட்ட தான் வந்திருக்கேன்னு சீதா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லு. எதுக்கு? பின்ன உன் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் நீ புடவை எடுத்து கொடுப்பியோ? அவர் பொண்டாட்டிக்கு அவர் புடவை எடுத்து கொடுக்க வேணாமா? டேய் நீலா, இந்த கதையெல்லாம் யாரு உன்னை அவங்ககிட்ட போய் சொல்ல சொன்னது? அவனை அந்த பக்கம் ஓட்ட சொல்லு, நாம இந்த பக்கம் ஓட்டுவோம். டேய் நீலா, எனக்கு யாரோடையும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. வேலையை முடிச்சமா போனமான்னு இருக்க சொல்லு. டேய் நீ வாடா போலாம். குடு. இந்தாப்பா மார்க்கு. பார்த்து பார்த்து. அவ்வளோதான். இந்த பக்காடி. இன்னொரு போஸ்டருக்கு தரேன்பா. சரிடா சரிடா. இதை எடுத்துட்டு வர்றாரு. மார்க்கு. என்னடாச்சு? டேய், இப்ப எதுக்கு நீ என்ன வந்து பிடிச்ச? அவன் சரியான நேரத்துல உன்னை தாங்கி பிடிக்கலனா நீ கீழே விழுந்திருப்ப மார்க்கு. டேய், நான் விழுந்துட்டு போறேன். எவனோ என்ன வந்து தாங்க வேண்டாம். சொல்றா. என்னடா இவன்? இவரை இப்படி இந்த நிலைமையில பாக்குறதுக்கு என் மனசு ரொம்ப கஷ்டமாகுது அங்கிள். ஏதோ ஒரு விதத்துல நானும் மலரும் தான் இதுக்கு காரணமாயிட்டோம்ல. அட விடு பாண்டி, எல்லாத்துக்கும் காரண காரியத்தை பார்த்துட்டு இருக்க முடியுமா? நம்ம கையில என்ன இருக்கு? வேலையை பார்ப்போமா? எடு வா தம்பி. இந்த டீயோட வந்துட்டான் பாரு. அங்கிள், அவன் தான் வாங்க மாட்டான்னு தெரியல, அவங்ககிட்ட திருப்பி திருப்பி கொடுக்குற. இந்தா மார்க்கு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. டீ தானப்பா, சும்மா குடி மார்க்கு, இல்லைன்னா தூக்கம் வந்துடும். இந்த அங்கிள். அங்கிள், ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. என்ன பாண்டி? மலருக்கு மாமா மேல ரொம்ப இஷ்டம். அவங்க 2 பேருக்கு நடுவில் நான் தான் தெரியாம வந்துட்டேன். தயவு செஞ்சு மலராண்ட பேச சொல்லுங்க அங்கிள். அது ரொம்ப பாவம் அங்கிள். டே நீலா, என்ன மார்க்கு? அவன்கிட்ட டீ எவ்வளோன்னு கேளு. அதான் எவ்வளோன்னு கேட்குறாருல்லப்பா, சொல்லுப்பா, இல்லைன்னா விட மாட்டான்பா. 12 ரூபா அங்கிள். இந்தா கொடுத்துரு. இந்தா பாண்டி. ஏய், இவ ஒருத்தன் வைப்பா பாக்கெட்ல.
இந்த பாரு உங்ககிட்ட அவன் ஏதாவது பேசுறானா பேசிட்டு போறான். இந்த பாரு எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சொல்லிட்டேன். வா போலாம். என்னப்பா இன்னும் அவர் ஆளை காணா? இதோ வந்துடுவார் அங்கிள். ஓ வந்துட்டாரு. வணக்கண்ணா. என்னப்பா ஒட்டியாச்சா? ஒட்டியாச்சுண்ணா. என்னப்பா அது கையில்? அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, டேமேஜ் பீஸ்ண்ணா. நன்றிண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி வரப்பா. ஆ. வரமாண்டி. வாங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நாளைக்கு வேலை இருந்தால் சொல்லலாம். சரிப்பா. டேய் போலாமா? கை கால்லாம் ஒரே வலியா இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு பொழுது இடிச்சு போலாமா இருக்கு. இந்த நேரத்துல பஸ் வேற கிடைக்காதுமா இருக்கு. இப்படி ஆகும் தெரிஞ்சிருந்தா உன் வண்டியாவது எடுத்துன்னு வர சொல்லிருக்கலாம். ஆமாண்டா எனக்கும் டயர்டாக தான் இருக்கு. சரிடா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் முதல் பஸ்ஸுக்கு போயிடலாம். வா பாண்டி. குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங் அங்கிள். மார்க்கு எந்திரிப்பா, விடிஞ்சிருச்சு. என்னாச்சு பாண்டி? என்ன தேடுற? பணம் அங்கிள். என்ன பணம்? போஸ்ட் ஓட்டுனதுக்கு ராத்திரி குத்த பணம். எங்க வச்ச? பாக்கெட்ல தான் வச்சேன் அங்கிள். டேய் கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? பணத்தை காணான்னு சொல்ற? நல்லா தேடியா? புரண்டு படுக்கும் போது எங்கேயாவது கீழே விழுந்துருக்கும். தேடு. ஏய் எங்க பணத்தை தொலைச்ச? எங்க தேடிக்கிற? இங்க பாரியா. போச்சு. மொத்தமா போச்சு. பாண்டி பதட்டப்படாம கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு எங்க வச்சேன்னு.